ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹவு டு சூஸ் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் தமிழ்நாடு. நான் இப்போ எப்படியும் ப்ளஸ் டூ எக்ஸாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மே செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் ரிசல்ட்ஸ் வரும். ஜூன் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் நீங்கள் கவுன்சிலிங்ஸுக்கு அப்ளை பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணணும் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஜென்னாக் சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அபவுட் ஒரு கோர்ஸு, காலேஜு, அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ், ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி ஃபார் 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் பேரண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட், இந்த செக்லிஸ்ட் பார்த்துக்கோங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஆஃப் த காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்ன அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் என்ஏஏசி அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா, மெக்கானிக்கலுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிறைய காலேஜில் வந்து ஒரு 8 to 10 குரூப்ஸ் இருக்கும், 10 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கும், ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்காது. அது என்னன்னா, அந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து நல்ல செமினார்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸு, ஃபியூச்சர் பாஸ்ட் 3 years ரெக்கார்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்பிஏ அக்ரிடேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபார் லாஸ்ட் 3 years, அப்புறம் ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன் அண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இண்டஸ்ட்ரீஸ் டைஅப்ஸு, அப்புறமா லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க் என்ன, எந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மார்க்கில் இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிச்சு, எந்த குரூப்புக்கு அப்படிங்கிறது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு மெயின் டிப் அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கு, என்ஏஏசி கிரேடு, அப்புறம் என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா, ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு 3 ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு, அக்ரிடேஷன்ஸு. என்ஐஆர்எஃப், என்பிஏ, என்ஏஏசி. என்ஐஆர்எஃப்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். அப்படின்னா என்னன்னா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு காலேஜை ரேங்க் பண்ணி, எவால்வேட் பண்ணி, ரேங்க் பண்ணி வைப்பாங்க. இது எவ்ரி ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகும். அதில் வந்து என்னன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் த காலேஜ், பிளேஸ்மெண்ட்ஸு, வெபினார்ஸு, செமினார்ஸு எல்லாமே, ரெப்யூட்டேஷன், இது எல்லாமே வச்சு தே வில் பி லிஸ்டிங் த காலேஜஸ் வித் ரேங்கிங் சிஸ்டம். இது வந்து எவ்ரி ஜூன் ஃபார் ஆல், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ஜினியரிங், காமர்ஸ், மெடிசன் எல்லாமே சேர்த்து, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கொடுப்பாங்க. இதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.nirfindia.organization.org. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இது வந்து ஒன்லி ரேங்கிங் சிஸ்டம். ஒரு காலேஜ் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்க் உள்ள இருக்கா, டாப் 10, 20 இல்லை டாப் 50 இல்லை டாப் 100க்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதா என்ஐஆர்எஃப் ரேங்கிங். இதே வந்து என்பிஏ அக்ரிடேஷன்னா, நான் போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இது வந்து ஒரு காலேஜில் பர்டிகுலராக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆட்டோமொபைல், இசி, அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல நல்ல குவாலிட்டி இருக்கு, நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, ரிசர்ச் சிஸ்டம்லாம் நிறைய வச்சிருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க என்பிஏ அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.nba.ind.org. இதுதான் வந்து என்பிஏ. அப்புறம் என்ஏஏசி, நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் அக்ரிடேஷன். இவங்க வந்து டீச்சிங் குவாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசர்ச், ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்கம்ஸ், பிளேஸ்மெண்ட் எல்லாம் வச்சு A+A, B+B, C+C அப்படின்ற கேட்டகரியில ஒரு காலேஜை, ஓவரால் காலேஜை கேட்டகரி பண்ணி ரேங்கிங் சிஸ்டம் விடுறது தான் என்ஏஏசியோட வேலை. ஸோ இந்த 3தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஐஆர்எஃப்ங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு காலேஜோட ஓவரால் ஒவ்வொரு காலேஜையும் கம்பேர் பண்ணி தே வில் பி கிவிங் த ரேங்கிங் லிஸ்ட். எவ்ரி ஜூன் அது ரிலீஸ் ஆகும். என்பிஏங்கிறது ஒரு காலேஜில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அக்ரிடேஷன் கொடுக்கறது. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோனா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைனா சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், இதில் வந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் எல்லாம், ஒரு சில காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கும்,
ஒரு சில காலேஜில் பாதிக்கு இருக்கும், பாதி டிபார்ட்மெண்ட் இருக்காது. இட் மீன்ஸ் அந்த இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல தே ஆர் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ NAACங்கிறது இது வந்து ஓவரால் காலேஜுக்கு குவாலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு ரேங்கிங் அவங்க வந்து அவங்களுக்கு கிரேடு கொடுப்பாங்க. A+, A, B+B அப்படின்னு C வரையும் இருக்கு. இதுதான் வந்து இந்த மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மூணுத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காலேஜ் NIRF ரேங்கிங்கில் எத்தனாவது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சேர போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா NAACயோட கிரேட் என்ன, இந்த காலேஜோட கிரேட் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம்னா அந்த காலேஜோட ஸ்டாண்டர்டு தெரிஞ்சிடும். ஸோ NIRFங்கிறது ஓவரால் காலேஜ் ரேங்கிங்கே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, எந்த காலேஜ் லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். எந்த ரேங்க்ல இருக்குன்றத பார்க்கலாம். NBA வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் ப்ரோக்ராம், ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடக்கிறது. NAEC வந்து அந்த அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. இது எல்லாமே வந்து யூ கேன் செக் அவங்கவுங்க அந்த காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். இல்லை இந்த வெப்சைட்ஸ்ல இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மூணுத்துக்கும் இந்த 3 வெப்சைட்ஸ்லையுமே போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ நம்ம லாஸ்ட் 2025 ஜூன்ல வந்து ரிலீஸ் ஆச்சு NIRF ரேங்கிங்கு. அதில் வந்து டாப் காலேஜஸ் இன் இந்தியா அண்ட் டாப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு நம்ம எடுத்து வச்சுக்கோம். இதில் வந்து டாப் 20 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே IIT தான். IIT மெட்ராஸ், பாம்பே, கரக்பூர், கவுஹாத்தி. அதில் வந்து நம்ம 9th பிளேஸில் வந்து திருச்சிராப்பள்ளி இருக்கு. NIIT திருச்சிராப்பள்ளி, அப்புறம் IIT மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் வந்து IIT மெட்ராஸ் ஓவரால் ரேங்கிங்லேயே டாப் வந்து IIT மெட்ராஸ், அப்புறம் 9th வந்து NIT திருச்சிராப்பள்ளி. இந்த NIRF ரேங்கிங் வந்து நாட் ஓன்லி IIT, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அப்படின்றதுல எல்லா காலேஜும் கொடுப்பாங்க. ப்ரைவேட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸு, இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, ஆர்ட்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 2025 ரேங்கிங் இதுதான். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே IIT இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸும் NIT திருச்சிராப்பள்ளியும் வந்திருக்கு. அப்புறம் IIT ஹைதராபாத் 8th இருக்கு, IIT இண்டோர் 12th இருக்கு, IIT பாட்னா 16 அந்த மாதிரி. இதுல வந்து நம்ம கம்மிங் டு அவர் தமிழ்நாடுல இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா IIT மெட்ராஸ் வந்து இருக்கு, NIT திருச்சிராப்பள்ளி. இந்த லிஸ்ட் வந்து டாப் 12 கிடையாது, தமிழ்நாட்டில் டாப் 12 ஆஃப் NIRF ரேங்கிங். அப்புறம் NIRF ரேங்கிங்ல அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி 3rd, VIT, அமிர்தா யூனிவர்சிட்டி, SRM, சாஸ்திரா, PSG, SSN, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு இன்ஜினியரிங் ஆஃப் டெக்னாலஜி. இது எல்லாமே வந்து நாட் டாப் 12 இன் NIRF ரேங்கிங், டாப் 12 இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல இருக்க NIRFல வந்திருக்க டாப் 12 அதுதான். இது வந்து டாப் 12 NIRF ரேங்கிங் கிடையாது, நான் அதை கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் எந்த காலேஜ் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க NIRF வெப்சைட்ல போய் பார்க்கலாம். உங்களுக்கு நான் லிங்க் போன ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு வெரிஃபை அ குட் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம NIRF ரேங்கிங் பார்த்துட்டோம், NAAC அக்ரிடேஷன் என்ன கிரேட்ல இருக்குன்னு பார்க்குறோம், அப்புறம் NBA இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இது எங்கே செக் பண்ணுறதுன்னா காலேஜ் வெப்சைட்ல டிபார்ட்மெண்ட்ல ஃபேக்கல்ட்டின்னு இருக்கும். அப்புறம் PhD மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு, அப்புறம் ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அப்புறமா செமினார்ஸ், வெபினார்ஸ் எவ்வளோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதை எப்படி பார்க்கணும்னா நீங்கள் எங்கே பார்க்கணும், அதே அஃபிஷியல் காலேஜ் வெப்சைட்ல தான் போய் பார்க்கணும். சிம்போசியம்ஸ்லாம் எத்தனை நடந்திருக்கு, ஒர்க் ஷாப்ஸு, ட்ரைனிங்கு, கெஸ்ட் லெக்சர்ஸு, இது எல்லாமே எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியோட எவ்வளோ கொலாபரேட் ஆயிருக்காங்க, அப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எவ்வளோ நடத்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸில் செக் பண்ணணும். அப்புறம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 60 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஹையஸ்ட் சேலரி, எவ்வளோ லோவஸ்ட் சேலரியும் பாருங்கள், ஆவரேஜ் சேலரியும் பாருங்கள், என்ன கம்பெனிஸ் டாப் ரெக்யர்மெண்ட் கம்பெனிஸ் வராங்க அப்படின்றதும் பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் அலுமினிஸ் கிட்ட, அங்கே முடிச்சவங்க கிட்ட, லாஸ்ட்டாக ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கிட்டையும் ஒரு டைரக்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா யூ வில் கெட் ஐடியா. இது இல்லாமல் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக வெரிஃபை பண்ணணும், அந்த வெப்சைட் மூலமாக வெரிஃபை பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க, www.annau.edu. இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் அஃபிலியேட்டட் ஆயிருக்கா இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே,
காலேஜோட கோட் என்ன, ஒரு ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளோ கோர்ஸ் இருக்கு, எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்றத நீங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய், அதில் ஆல்மோஸ்ட் 440 காலேஜஸ் இருக்கு, 430 to 440 ப்ளஸ் காலேஜஸ் இருக்கு. அதில் எல்லா காலேஜஸ்லையுமே நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஷீட் மாதிரி வரும். இதில் வரும், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டீங்கனாலே ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனல் செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் செக் பண்ணுங்கள். இந்த காலேஜ் வந்து அக்ரிடேட்டடா, என்ஏஏசி அக்ரிடேட்டடா என்ன கிரேடில் இருக்குது, ஏ கிரேடு ஏ ப்ளஸ் இருந்தால் ஓகே. அப்புறம் அந்த பர்டிகுலர் நீங்கள் ஜாயின் பண்ண போகிற டிபார்ட்மெண்ட் வந்து என்பிஏ அக்ரிகேட்டடா அப்படின்றத பாருங்க. அப்புறம் கட் ஆஃப் மார்க்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி போன இயரில் என்ன கட் ஆஃப் மார்க்கில் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் எடுத்துக்கலாம். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர்டர் ரெக்கார்ட்ஸு, இன்டர்ன்ஷிப்ஸு, அப்புறம் அலுமினி ஃபீட்பேக்கு, அப்புறம் ஃபேக்கல்ட்டியோட குவாலிஃபிகேஷன், அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடா இல்லையா அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ எது பார்க்குறதா இருந்தாலுமே ட்ரஸ்டட் அஃபிஷியல் வெப்சைட்டில் பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். நம்ம ஆர்வ கோளாறில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு லிங்கை தப்பாக கிளிக் பண்ணி அட்மிஷன் ரெடிலி அவைலபிள், இமீடியட்லி அவைலபிள், லோ காஸ்ட் அவைலபிள் அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்க பார்க்க அது பாப்அப் ஆகிட்டே இருக்கும். எதுலேயுமே வந்து அட்மிஷன் த்ரூ ஆன்லைன், டைரக்ட் அட்மிஷன் அப்படின்னு ஏதாச்சும் கால் பண்ணாலோ இல்லை லிங்க் கொடுத்தாலோ எதுக்காகவும் பே பண்ணாதீங்க. கோ இன் எ ஸ்ட்ரெயிட் வே. அந்த மாதிரி ஒரு மெத்தடே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டிலையும். எந்த அட்மிஷன் ப்ராசஸ்லையும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஏமாந்து போகிறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் போங்க. அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு எந்த பேமெண்ட்டுமே கிடையாது ஆன்லைனில் பண்ணுற மாதிரி. நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் போகிறப்ப மட்டும்தான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜின்னு இருக்கு இல்லையா, டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், இதில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அன்ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸ்லேயோ லிங்க்ஸ்லேயோ போய் பேமெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஃபர்தராக எனக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி டீட்டெயில்டாக வேணும், இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா என்னோட நம்பரை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லெட் ஸ்பீக் கனெக்டட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.